மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி தரல, வாங்கின பணத்தையும் திருப்பி தரல, சட்டையை பிடிக்காம என்ன பண்ணுவாங்க? அதுக்கு சட்டையை பிடிப்பா நீ? மெடிக்கல் காலேஜ் சீட்டு லேஸ் நினச்சேன் இந்த கையில் கொடுத்து அந்த கையில் வாங்குறதுக்கு. 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தா கூட வெயிட் பண்ணி தான் வாங்கணும். பிசாத்து 50,000 ரூபாய் கொடுத்து என் சட்டையை பிடிக்கிற நீ? நான் யார் தெரியுமா? என் பெருமை என்ன தெரியுமா? பூஞ்சோல கிராமத்தில் நான் வச்சது தான் என் சட்டம். இவ்வளோ இந்த தடவை பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனில் நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆள் போட்டியே இல்லாமல் ஜெயிச்சிருக்கான். அதை விட பூஞ்சோல கிராமத்தில் என்ன ஹெல்ப் பண்ணாலும் ஸ்டேட் மினிஸ்டர்லேருந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் எங்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவ்வளோ பவர் இருக்குது எனக்கு. என் சட்டையை பிடிச்சிடுவேன் நீ? போறியா உன் பெருமை? என் பணத்தை எப்போ திருப்பி தருவேன்? 7 நாள் எண்ணி 7 நாள் பணம் வீடு தேடி வரும். அப்படின்னா பணத்தை என்ன எதுன்னு கெடுப்போ? பணம் வந்து சேரல, நீ உயிரோடவே இருக்க மாட்ட. லிஃப்ட் லிஃப்ட் ப்ளீஸ், லிஃப்ட் ப்ளீஸ். டப்பா அம்பாசிடர் வண்டியில ஏறுவான். குணா, நானே அங்க பார். அவன் ரொம்ப நேரமா வரப்போற வண்டிகிட்டலாம் லிஃப்ட் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான்டா. பூஞ்சோல கிராமத்தான் வேற சொல்லிக்கிறான் அவன். அவனை மாதிரி ஒருத்தன் நம்ம கூட இருந்தா நம்ம காரியம் சாதிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்கண்ணே. அவன் யாரு, அவன் குடும்பம் எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் விசாரி. கண்டிப்பா ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அவன் வீக் பாயிண்ட பிடிச்சி தட்டினோம்னா அவன் காலம் ஃபுல்லா நமக்கு அடிமையா இருப்பான்டா. சரிங்கண்ணே. லிஃப்ட் 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 ப்ளீஸ், லிஃப்ட். என்ன சார்? லிஃப்ட் வேணும். வாங்க போலாம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாருன்ற மாதிரி இந்த சாரதிக்கு லிஃப்ட் கொடுத்தீங்க பாருங்க. நீங்கள் தான் சார் உலகத்திலே பெரிய ஆள். சரி வந்து உட்காருங்க. பட் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. பெட்ரோல் இல்லைன்னா வழியில் போட்டுங்க கொஞ்சம் தயவுசெய்து. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வாங்க உள்ள போலாம். ஷாலினி, கமிங் சார். உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க தம்பி, நீங்க உட்காருங்க. உட்காருங்கயா, உட்காருங்க. உட்காருங்க தம்பி. பரவாயில்ல, ஆபீஸ் எல்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தம்பி, இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குல ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படாம போர்க்கால அடிப்படையில மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவி வழங்கினதுக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு என்ன பாராட்டி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார். தம்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உடனே கலெக்டருக்கு போன் போட்டு பேசினேன். அவர் தான் உங்க பேரை சொன்னாரு. சமயத்துல வந்து நீங்க தான் ஆலோசனையும் சொல்லி முழு ஒத்தாசையாவே இருந்தீங்களாமே. இதுல என்ன சார் இருக்கு? அது என்னுடைய கடமை. இந்த காலத்துல கடமை யார் தம்பி பாக்குறா? காசு வருதான்னு தானே பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, காட்டாத்து வெள்ளத்துல குதிச்சு 13 பேர் உயிரையும் காப்பாத்திருக்கீங்களாமே. உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம 13 பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்னா அது கடமைக்கு மேல பெருசு தம்பி. தம்பி, நாங்க நல்லது பண்ணுவோங்கிற நம்பிக்கையில தான் ஜனங்க எங்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. நாங்க உங்களை மாதிரி பொறுப்பான அதிகாரிகளை நம்பித்தான் பதவி பிரமாணமே எடுத்திருக்கிறோம். ஜனங்க எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நிறைவேறணும்னா நாங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நிறைவேறணும் தம்பி. அதான் சிஎம் கொடுத்த பாராட்ட உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் தம்பி, உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் சரி இல்ல பொதுநல உதவியா இருந்தாலும் சரி என்கிட்ட தயங்காம கேளுங்க. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு தர நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொன்ன மாதிரி உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். சொல்லுங்க, ப்ரொமோஷனா டிரான்ஸ்ஃபரா எதுவா இருந்தாலும் செஞ்சு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்தாங்க, இது பூஞ்சோல கிராமத்துடைய ப்ரொபோசல் சார். ரொம்ப நாளா இந்த ஊர்ல பாலம் இல்லாம ஜனங்கள்லாம் தவிக்கிறாங்க சார். எஸ்டிமேட்லாம் தயாரா இருக்கு. அந்த பாலம் மட்டும் வந்தாச்சுன்னா அந்த கிராமம் மட்டும் இல்ல, சுத்தி இருக்க கிராமம்லாம் சேர்த்து 3 லட்சம் பேருக்கு மேல யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார்.
ஆமாமா, எனக்கும் தெரியும் தம்பி. இந்த ஃபைல் ரொம்ப நாளா கிடப்புலே இருக்கு. இப்ப வரப்போற கூட்டத்தொடர்ல இந்த ஃபைலுக்கு சாங்ஷன் வாங்கிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்ன தம்பி, உதவி என்ன உடனே ஏதோ தனிப்பட்ட முறையில கேட்க போறீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு நல்ல விஷயத்த எதுக்கு தயங்கி கேக்குறீங்க? பூஞ்சோல கிராமத்துக்கு பாலம் வந்தாச்சுன்னு நினைச்சுக்கங்க. நான் வரட்டுமா? ஓகே சார். நீங்க உட்காருங்க, வேலையை பாருங்க. தேங்க்யூ சார். வரேன். வரங்க ஐயா. சரி. வரங்க ஐயா. சரி. வணக்கம் அத்தா. ஐயா இருக்காங்களா? யார் அது? கணக்கு புள்ள கோபுவா? மாத்தி சொல்றீங்க அத்தா. என் பேர் கோபு இல்ல, பாபு. கோவில் குளம்னு இருக்கிற குடும்பத்துல பிறந்துட்டு நீயே கள்ளு சாராயான்னு மாறுறப்போ நான் உன் பேரை மாத்தி சொல்றது தப்பாடா? ஏண்டா குடிய கெடுக்கும்னு நீ குடிக்கிற சாராய பாட்டில எழுதி வச்சிருக்க, அதெல்லாம் நீ படிக்கிறது இல்லையா? அது சரி, நீ வாங்கி வச்சிருக்கிறத குடிக்கிறதுக்கே உனக்கு நேரம் சரியா இருக்கும். இதெல்லாம் எங்கிட்ட இருந்து படிக்க போற? ஏன்டா அப்படி பாக்குற? வெந்ததை தின்னுட்டு வேக போற கிழவிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? டேய், நான் திண்ணையில உக்காந்து வெறும் வெத்தலைய போட்டுக்கிட்டு இருக்கிற கிழவி இல்லடா. டிவி பாப்பேன், என் பிள்ளை பத்திரிகை படிக்கும்போது கேட்பேன். எனக்கும் 4 விஷயம் தெரியும்டா. ஏன்டா புத்தி கிட்ட பயல, குடிச்சியே உன் வீட்டுல போய் படுத்து கிடக்க மாட்டியா? அது என்னடா ரோட்ல போய் படுத்து கிடக்குறது? உன்னையே நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு இதெல்லாம் அவமானமா இருக்காது? தப்புதான் அத்தா. கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு, அந்த கவலையில தான் குடிச்சேன். டேய் வாய மூடுறா. யாருக்கு தாண்டா கடன் இல்ல? நீ என்ன 10 பிள்ளைங்களை பெத்து ஒவ்வொன்றுத்தையும் படிக்க வச்சு கடங்காரனானியா, இல்ல 8 பொண்ணுங்களை கட்டி கொடுத்து கடங்காரனானியா? வியாபாரம் பண்றேன்னு போனேன், அது விவகாரத்துல போய் முடிஞ்சிருச்சு. ஒழுங்கு மரியாதை விவசாயம் பார்த்துருந்தா இந்த கதி வந்திருக்காதுல்ல. உங்களுக்கு தெரியாததில்ல அத்தா, நம்ம ஊர்ல தான் 10 வருஷமா தண்ணியே இல்லைல்ல, விவசாயம் நொடிச்சு போச்சு. டேய் சும்மா இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத, சும்மா விட மாட்டேன். உன்ன மாதிரி தானடா மற்றவங்களும், அவங்களாம் விவசாயம் பண்ணல. அவ்வளோ இனத்துக்கு என் பிள்ளைய எடுத்துக்க, எங்கள் நிலத்துல கூட தான் தண்ணி இல்லை, அதுக்காக தரிசா விட்டுட்டு விவசாயம் பண்ணாம குரு வியாபாரமா பண்ண போயிட்டான். டேய், உன் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து உன் குடும்பத்தை எனக்கு நல்லா தெரியும்டா. அதுலேயும் பாவம் உன் அப்ப வாய் சத்த பூச்சிடா. அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுத்துதான் உன்னை இங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இதே வேற எவனாவது இருந்திருந்தா வகுந்து முழிக்கிற முழிய பாரு, ஆடு திருண்ண கள்ள மாதிரி. என்னடா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். டேய், நான் மன்னிக்கிறது இருக்கட்டும்டா. இந்த பாரு, நீ இப்போ செஞ்சிருக்கிற தப்பை மேற்கொண்டு செய்யக்கூடாதுன்னு தான் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி புத்திமதி சொல்லலான்ட்டு வர சொன்னேன். ஐயா, நீங்க சொல்ல வேண்டிய புத்திமதி எல்லாம் ஆத்தா எனக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியா? அது உஞ்சாருதான். என்னைய விட உங்கள் குடும்பத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவ எங்கள் ஆத்தா. அவங்கள மீறி நான் என்ன புதுசாக சொல்லிட போகிறேன்? எது எப்படி இருந்தாலும் இனிமே நான் ஒழுங்கா இருப்பையா. அதை வெறும் வார்த்தையை சொல்லாம வைராக்கியமாக வச்சுக்க. ஏறு பிடிச்சவன் என்ன செய்வான், பானை பிடிச்சவன் பாக்கியசாலின்னுட்டு நம்ம ஊரில் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி கட்டின பொண்டாட்டியை தாண்டா காரணம் சொல்லுவாங்க. உன்னையே நம்பியிருக்கிற உன் பொண்டாட்டியை நினச்சிப்பாரு. அது மட்டும் இல்லை, எதுக்குமே தலகுனியாத தன்மானம் உள்ள உங்க அப்பனை நினைச்சுப்பாரு. தப்பே செய்ய தோணாதுரா. பாபு, நீ படித்தவன், 4 சோகத்துக்குள்ள நடக்கிற விஷயத்தை பஞ்சாயத்து பண்ற அளவில் கொண்டாந்துடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உள்ளார வந்து சோத்தை தின்னுட்டு போ. பரவாயில்லங்க ஐயா, வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். போயிட்டு வரேங்க ஐயா. அதான் போயிட்டு வரோம். இதுங்கெல்லாம் யார் சொல்லி திருந்தாதுங்க. சாயந்தரமே தண்ணி அடிச்சிட்டு தெருவில் எங்கேயா சாஞ்சு கிடக்குங்க. இதுங்கள உள்ளார கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சோத்த போடணுமா? இவன் ஒருத்தன். சின்னமணி எனக்கு
பேப்பர் பார்த்தியா சரோஜா? பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வசதிட்டாங்களாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்களாம். இதெல்லாம் பணம் இருக்கிறவங்க பட வேண்டிய கவலை. உங்களுக்கு எனக்கு என்னத்துக்கு? என்ன அப்படி சொல்லிட்ட? இப்போ நம்ம கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு. அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணா வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டி கிடைக்கும். அப்பனா மாசத்துக்கு எவ்வளோ? 75,000 ரூபாய். ச்சே, பேட் லக் பாரு. 10 கோடி ரூபாய் இல்லாதால மாசம் 75,000 ரூபாய் நம்ம இழக்கிறோம். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? மனக்கணக்கு போட்டு மானசீகமா வருத்தப்படுறதுக்கு நான் ஏன் வெக்கப்படணும்? நான் அத சொல்லல. முந்தா நாள் எவனோ ஒருத்த மூஞ்சி முகம் தெரியாதவன் நீங்க கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாய்க்காக உங்க சட்டையை பிடிச்சி அவமானப்படுத்தினானாமே. நேர்ல பார்த்த மாதிரி உணர்ற? நான் பாக்கலீங்க, நாட்டாமக்காரமா பாத்துருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னப்போ நான் அப்படியே கூனி குறுக்கி போயிட்டேன் தெரியுமா? நீ எதுக்கு நீ கூனி குறுக்கணும்? 50,000 ரூபாய் வாங்கினது சொன்னால, நான் 1 லட்சம் ரூபாய்க்கு ப்ரோ நோட் எழுதி கொடுத்தேன். அது சொன்னால சொல்லிருக்க மாட்டாளே. 50,000 ரூபாய்க்காக 1 லட்சம் ரூபாய்க்கு எழுதி கொடுத்துருக்கீங்களே, அப்படி எழுதி கொடுக்கறது புத்திசாலித்தனமா? கடன்காரனை ஏமாத்துறதுக்கு சாரதி கையாள டெக்னிக்ல இதுவும் ஒண்ணு. என்னமோ உங்க நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. இது எங்க கொண்டு போய் விடுமோ? நீ எதுக்கு அனாவசியமா கவலைப்படுற? ஆண்டவன் மட்டும் எனக்கு நல்ல சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுக்கட்டும். ஒரே வாரத்துல ஒரே நாள்ல அத்தனை கடன் அடைக்கிறேன் பாரு. சார், யோ, நான் தான் அடுத்த வாரம் கடன் அடைக்கிறேன்னு சொன்னல, ஏன் வீடு தேடி வந்த நீ? சாரி சார், உங்களை பத்தி தெரியாம நீங்க நான் தப்பா பேசிட்டேன். நீங்க மாணிக்கத்து மூலமா கொடுத்த 50,000 ரூபாவை நான் வாங்கிட்டேன். இந்தாங்க சார், நீங்க எனக்கு எழுதி கொடுத்த ப்ரோ நோட்டு. யார் இந்த மாணிக்கம்? இவன் எதுக்கு நம்ம கடன் அடைக்கணும்? ஒருவேளை யாருக்கோ போக வேண்டிய அமௌண்ட் தவறுதெல்லாம் நமக்கு வந்துடுச்சோ? எப்படியோ நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, நேடி பாக்குற என்னமோ அவ்வளோ கேவலமா பேசுன? 50,000 ரூபாய் கடனை ஒரே நிமிஷத்துல அடிச்சேன் பாத்தியா? மாணிக்கத்துக்கிட்ட அடுத்த வாரம் தான் செட்டில் பண்ண சொல்லியிருந்தேன். அவன் இப்பவே செட்டில் பண்ணிட்டான். ரொம்ப பேசாதீங்க. மளிகை கடைக்கு 6 மாசம் பாக்கி நிக்குது. எவ்வளோ? 7,000. கவலையே படாத, 8,000 ரூபாய் கொடுத்து அதை உட்காந்து வச்சிடறேன். இதுக்கு ஒரு மாணிக்கம் கிடைச்ச மாதிரி அதுக்கு ஒரு முத்தோ வைரமோ கிடைக்காம போயிட போறான். சார், அடடே, வாங்க வாங்க வாங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? 6 மாசம் பாக்கி மொத்தமா டேபிள் வச்சிங்களே, அதுக்கு தான் சார். என்ன யோசிக்கிறீங்க? மாணிக்கின்னு ஒருத்தர் வந்து நீங்க கொடுக்க சொன்னதா மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு மளிகை சாமான் தேவைப்பட்டா லிஸ்ட்டை கொடுங்க, உடனே அனுப்பி வைக்கிறேன். இல்ல வேணாம், வேணா இவன் அனுப்பிச்சு நானே வாங்கிக்கிறேன். அப்ப வரங்க. வாங்கம்மா. பாத்தியாடி, மளிகை பாக்குன்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள எப்படி செட்டில் ஆயிடுச்சு பாத்தியா? யாருங்க அந்த மாணிக்கம்? யாருக்கு தெரியும்? மாணிக்கம் 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 நான் புதுசா அப்பாயிண்ட் பண்ண செக்ரட்டரி. இவ்வளவு பாசா இருப்பேன் நானே எதிர்பார்க்கல. டக்கு டக்குன்னு எல்லா பாக்கையும் செல் பண்ணிட்டு வரான் பாரு. ஏன் மறைக்கிற? ஓஹோ, பால் கணக்கு இன்னும் பாக்கி இருக்குன்ற கவலையா? புலி வேட்டையே ஆடி முடிச்சிட்டேன், பால் கணக்குலாம் எனக்கு எலி வேட்டை மாதிரி. சார், பால்காரரா? ஆமா சார். மாணிக்கம் நான் கொடுத்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டானா? கொடுத்துட்டாரு சார். இனிமே பால்ல தண்ணி கலக்காம ஒழுங்கா சப்ளை பண்ணணும். சரிங்க, வரேன் சார். என்ன சாரோ, எல்லாம் சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்குல்ல உனக்கு? எனக்கும் அப்படி இல்லை. ஒன்றும் இல்லை, மாணிக்கம் யாருன்னு எனக்கு தானே தெரியும். நான் போய் அவனை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏண்டி பரிதாபமா பார்க்குற? இனிமே நீ லட்சாதிபதி பொண்டாட்டி, என்னை பெருமையா பார்க்கணும். இந்த ப்ரோ நோட்டை பத்திரமா உள்ள கொண்டு போய் வை. அம்மா, அதான் நம்ம கஷ்டம்லாம் தீந்து போச்சேம்மா. இன்னும் ஏன் கவலையாவே இருக்க? இல்லம்மா, உங்க அப்பா இதுக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கெல்லாம் கூட நான் பயப்படல. ஆனா இப்ப எல்லாத்துக்கு மேல ரொம்ப பெரிய தப்பு பண்றாரோன்னு பயமா இருக்குமா? இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ கவலைப்படாத. நீ படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாதாம்மா என்னால தைரியமா இருக்க முடியும். கண்டிப்பா நான் நல்லா படிப்பேம்மா. அது போதும்மா, நீ போய் படிப்போ. மனிதரெல்லாம் மாணிக்கம் போலாகுமா? சார், சாரதி சார், சார் சாரதி சார், நான் தான் சார் உங்களை கூப்பிட்டேன். நம்பிக்கை இல்லையா? நீங்க கூப்பிடுறதுல நம்பிக்கை இல்லாம இல்ல சார். உங்களை இதுக்கு முன்ன பின்ன பார்த்து இல்லையா, அதனால நீங்க யாரா இருக்கும்னு யோசிக்கிறேன். உண்மைதான், நீங்க என்ன பார்த்தது இல்ல, நான் உங்களை நிறைய வாட்டி பார்த்துருக்கேனே.
அது இல்லாம நான் ஒரு பேரை சொன்னேன்னு வச்சிங்களேன், நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும். மாணிக்கம். என்ன சொன்னீங்க? மறுபடியும் என்ன தடவை சொல்லுங்க. மாணிக்கம் சார். சார் நீங்க தானே சார் அது? என் பழைய பாக்கெல்லாம் தீர்த்து வச்ச பகவான் சார் நீங்க. நானே உங்களை நேர்ல பார்த்து உங்க காலில் வந்து கும்பிடு போகணும்னு நினைச்சேன். கண் கண்ட தெய்வம் மாதிரி எதுக்கு வந்து நிக்கிறீங்க? நில்லுங்க சார், அப்படியே கும்பிடு. அவசரப்படாதீங்க சார். நான் மாணிக்கம் இல்ல, மாணிக்கத்தோட முதலாளி. என் பேர் குணா. குணாவா? குணான்ற பேர் வச்சாலே நிச்சயமா பெரிய ஆளுங்களா தான் சார் இருப்பாங்க. கமல் சார் கூட பாருங்க குணான்னு ஒரு படமே எடுத்திருக்காரு. உங்களை மாதிரி ஒருத்தர் இந்த ஊர்ல என்ன உலகத்திலே கிடையாது சார். ஐயோ உங்களை பார்த்த சந்தோஷத்துல இங்க பாருங்க கையெல்லாம் புல்லரிக்குது சார். இதுக்கே உங்களுக்கு புல்லரிக்குது. என்னை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சா உங்களுக்கு என்ன ஆகுமோ? எனக்கு என்ன வேணா ஆயிட்டு போட்டு சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க சார். சார், நீங்க தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இது வரைக்கும் போனதில்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அதை கட்டினவர் யார் தெரியுமா? 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது தெரியும் சார், ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழன் யாருன்னு தெரியுமா? என் 190வது தாத்தா. நிஜமாவா சொல்றீங்க? நம்ப முடியலல்ல? இதையே உங்களால நம்ப முடியலன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டினது யாருன்னு தெரிஞ்சா நீங்க எப்படி நம்புவீங்க? என்னோட 490வது தாத்தா சுந்தர பாண்டியன். ரொம்ப மோசம் சார். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல உங்களால நம்ப முடியாதுன்னு. அது இல்ல சார், நான் என் நிலைமை நினைச்சு வருத்தப்பட்டேன். உங்க நிலைமை என்ன சார்? என்னுடைய 75வது பாட்டி டெல்லியில இருந்தாங்க. அவங்களுடைய அப்பா ஷாஜகான் அரண்மனையில காரியதரிசியா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஷாஜகான் அரண்மனைக்கு போகும்போதும் வரும்போதும் என் பாட்டியை பார்த்து ஆசைப்பட்டிருப்பாரு போல இருக்குது. நேரா போய் என் பாட்டியோட அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த லூசு ஒத்துட்டு இருக்க வேணா, அது எப்படி என் பொண்ணு மத மாதிரி யாரும் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு முரண்டு பிடிச்சிருக்காரு. அவர் மட்டும் முரண்டு பிடிக்காம என் பாட்டி ஷாஜகானை கல்யாணம் பண்ணியிருந்தா என்கிட்ட இப்ப யாராவது தாஜ்மஹால் கட்டினது யாருன்னு கேட்டா என்னுடைய 75வது தாத்தான்னு பெருமையா சொல்லியிருப்பேன். இப்போ அதுக்கு சான்ஸே இல்லாமல் போச்சு சார். நான் சார் இது கிண்டலா? சார் 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 என் கடன்லாம் அடிச்சிருக்கீங்க, உங்களை போய் நான் கிண்டல் பண்ணுவேனா? ஏன் சார் என் கடன்லாம் நீங்கள் அடிச்சிங்க? ரொம்ப சிம்பிள். உங்கள் நட்பும் உதவியும் தேவைப்படுது, அதனால தான். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா? என்னுடைய மொத்த கடனை அடைச்ச அமௌண்ட்டே உங்களுடைய இந்த வண்டிக்கு டீசல் போடுற செலவு ஆகாதுன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணம். இருந்தாலும் சொல்லுங்கள் சார், என்ன உதவி பண்ணாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்க சார். என் தலையை அடமானம் வச்சாவது உங்களுக்கு உதவி பண்ணுறேன் சார். எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்தது. அது நல்லபடியாக முடிஞ்சா உங்கள் ஊர் அம்மனுக்கு வெள்ளி கவசம் சாத்துறதா நான் வேண்டிக்கிட்டேன். இப்போ அந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. நான் அம்மனுக்கு வெள்ளி கவசம் சாத்தணும். எனக்கு இந்த ஊரில் யாரையும் தெரியாது. நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். இவ்வளோதானா? நீங்கள் என்னமோ ஒரு பெரிய உதவி கேட்க போறீங்கன்னு நினச்சி நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன் சார். கவலையே படாதீங்க, என் கூட வாங்க. என் கூட வந்தீங்கன்னா இந்த ஊரில் உங்களுக்கு என்ன பெருமை மரியாதை கிடைக்குது நீங்களே கண் கூட பாருங்க. வாங்க. ரொம்ப நல்லது, வாங்க. வெயில் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ஏசி போடுங்க. போட்டா போச்சு. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்